ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஆனால் ஒரு போரிங்கான ஒரு பட்ஜெட். இந்தியன் பேங்கின் இண்ட் ஸ்மார்ட் ஆம்னி சேனல் மொபைல் பேங்கிங் ஆப் 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். கோல்டு வந்து எதுவுமே அதில் இறக்குமதிக்கான வரி எதுவுமே குறைக்கலையே அப்படிங்கிறது 6%லேருந்து ஏதாச்சும் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறதா மக்களோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. வரியை குறைச்சிங்கனாக்கா மக்கள் திரும்பவும் அதிகமாக தான் வாங்குவாங்க. அது தங்கம் விலை ஏறிட்டே போகுது. நீங்கள் தங்கத்தை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னாக்கா டாலராக மட்டும்தான் வாங்க முடியும். கண்டிப்பாக தங்கம் விலை தனிநபருக்கான வருமான வரி வந்து குறையுமா அப்படிங்கிறத எதிர்பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் டைம் வந்து 12 lakh வரைக்கும் குறைச்சாங்க. இதுக்கு மேலே குறையுமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இது குறைஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிய வைக்கணும். இப்போ பானிபூரி விற்கிறவங்க எல்லாம் வந்து 20 லட்சத்துக்கு மேலே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் வந்து டாக்ஸ் கட்டல. இவங்க வந்து 4 கோடி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் எங்கேயுமே டாக்ஸ் ப்ராக்கெட்லேயே வரலையே. இப்போ நம்ம இங்கே இது ஜிடிபி growth 7%ன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இது கரெக்ட் இல்லை. இப்போ இந்த பட்ஜெட்ல சில பொருட்களுடைய விலைகள் வந்து குறைச்சிருக்காங்க. இது காமன் மேனுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? மக்கள் நிறைய எதிர்பார்த்த அளவுக்கு. ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு நான் வந்து இந்த பேட்டி தொடங்கும் போதே சொன்னேன் நான், இது ஒரு போரிங்கான ஒரு பட்ஜெட். ஏன்னா நாடு முழுக்க வந்து ஃப்ரீயாக ஹாஸ்டல் வந்துட்டு கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இன்னொரு ஸ்கீமையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஷீ மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விமனுக்கு கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே வந்து கரெக்டான விஷயம். அதை கரெக்டாக தான் அவங்க இது வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. விமன் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக அதை வந்து அவங்களுடைய பொட்டென்ஷியலை எக்கானமிக் க்ரோத்துக்கு அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அவங்களும் முன்னேறலாம், நாடும் முன்னேறும். இந்த வாட்ச் அண்ட் வந்து கேமரா இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் வாட்ச் எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பியாவது வாங்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் ட்ரம்போட வரி விதிப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை உயர்ந்துகிட்டே வருது. அடுத்த பக்கம் ரூபாயினுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே வருதுன்னு இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழலில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 2026க்கான இந்தியாவினுடைய இந்த பட்ஜெட் சாதகமாக மக்கள் எதிர்பார்த்தது இதில் நிறைவேறுச்சா? இதில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாச்சும் நன்மை இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளுக்கு இன்னைக்கு நாம் விடை காண போகிறோம். நம்மளோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இணைஞ்சிருக்காங்க பொருளாதார வல்லுநர் திரு சுபாஷினி அவர்கள். அடுத்தபடியாக நம்முடன் பொருளாதார வல்லுநர் சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மேம். வணக்கம் சார் ரெண்டு பேருக்கும். எஸ், முதல்ல நம்ம ஒன்லைனில் நம்ம கேட்கலாம். இந்த பட்ஜெட் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக க்ரோத்துக்கான ஒரு பட்ஜெட். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஆனால் ஒரு போரிங்கான ஒரு பட்ஜெட். நீங்கள் உங்களேருந்து நான் வரேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, போரிங்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு. இப்போ பட்ஜெட் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லை போரிங்காக இருக்கா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பட்ஜெட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ சாதாரண மக்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்னுடைய விரிவாக்கம் இது எதனால் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் கூட இருக்கலாம். ஸோ பட்ஜெட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்மால் இது பார்த்துடலாமா? பட்ஜெட்ன்றது ஒரு வீட்டோட எக்ஸ்டென்ஷன். நாடு இப்போது ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒரு பிரெட் வின்னர் வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறார், குடும்ப தலைவன். ஸோ ஒரு குடும்ப தலைவியும் சரி, குழந்தைகளும் சரி, அப்பா என்ன வேலை செய்கிறாரு, அப்பாவுக்கு என்னென்ன கடன் இருக்குது, அப்பா எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, நம்ம எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அப்பர் மிடில் கிளாஸா, மிடில் கிளாஸா, லோவர் மிடில் கிளாஸா, இதை மாதிரி தெரியணும் அவங்களுக்கு. ஸோ அப்போ தெரிஞ்சாதான் அவங்க டிசிஷன் மேக்கிங் ஈஸியாக இருக்கும். இதே தான் ஒரு நாட்டுக்கும். ஒரு நாட்டோட ஃபைனான்ஷியல் ஹைஜீன் ஹெல்த் எப்படி இருக்குது, ஒரு நாடு வளருதா, க்ரோத் இருக்கா, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது? ஏன்னா இன்ஃப்ளேஷன் 20 ரூபாய்க்கு விற்றுருந்த காஃபி, ஃபில்டர் காஃபி திடீர்னு பார்த்தீங்கன்னா 25-30 ரூபான்னு ஆகிட்டுருக்கு. ஸோ எதனால் இப்படி ஆகிட்டுருக்கு? ஸோ இன்ஃப்ளேஷன் ஒரு கண்ட்ரோலில் இருக்கா? அண்ட் ஃபிஸ்கல் டெஃபிசிட், நம்ம நாடு வாங்குகிற கடன் இன்னும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக இருக்கா? இது எல்லாம் வந்து ஒரு மக்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக பட்ஜெட் அப்படின்றது இந்திய மக்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி உலக நாடுகள் மொத்தமும் இந்தியாவை தான் பார்த்துட்ருக்கு. எதுக்காகனாக்கா நம்மளோட க்ரோத் எப்படி இருக்குது, நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம எங்கே பண்ணிகிட்ருக்கோம் எப்படி இருக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு ஃபைனான்ஷியல் ஈவெண்ட் அப்படி தான் சொல்லணும். அது தேங்க்யூ சார்.
மேம், பட்ஜெட் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதை விட இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது. திருக்குறளை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு சைடும் பண்ணலாம். புறநானூறு திருக்குறள்லாம் வரும்பொழுது இதெல்லாம் மட்டும் இப்போ ஐ மீன் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் விமர்சனங்களை பார்த்தோம். இந்த தடவை சொல்லலைங்கிறதும் ஒரு விமர்சனமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ரீசனும் எனக்கு அட்ரிபியூட் பண்ண தெரியலைன்னு தான் சொல்லணும். அது இப்போ இங்கே பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் படி மேண்டேட்டரியாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இல்லைன்னா இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை கொடுத்து இத்தனை விமர்சனங்களுக்கு உள்ளாகணும் அப்படிங்கிறது எந்த அரசாங்கத்துடைய யார் ஆட்சிக்கு வந்தாலுமே யாருக்குமே அது அவசியம் இல்லை. ஒரு சாய்ஸ் இருந்ததுன்னா மேபி பண்ணாமல் இருப்பாங்க. பட் அது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு வந்து நமக்கு ஓகே, இப்போ நம்ம சில பேர் வந்து ஃபினான்சஸ் ப்ராப்பராக பிளான் பண்ணாதவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம கையில் பணப்புழக்கம் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருக்கோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பணம் இல்லாமல் போகும்போது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த பிளானிங்ன்றது பண்ணணும். இது வீட்டளவில் நம்ம மேனேஜ் பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் நாட்டளவில் இன்னைக்கு இருக்கிற காசு எடுத்து இன்னைக்கு செலவு பண்ணிட்டு நம்ம இருக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு கோவிடே வந்துச்சு, அந்த டைம்ல நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியணும். இப்போ நீங்களே சொன்னீங்க இன்ட்ரோடக்ஷன்ல நம்மளை சுற்றி எவ்வளோ டர்புலன்ஸ் இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இன்னைக்கு என்ன வேணும்ன்றதை மட்டும் பார்த்து வாழ்ந்துட முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 5 years, நெக்ஸ்ட் 10 years, நெக்ஸ்ட் 50 years நம்மளுடைய விஷன் எப்படி இருக்கோ அதை நோக்கி நமக்கான பிளானிங்கை இன்னைக்கே அந்த விதையை விதைச்சாகணும். ஸோ அதுக்கான ஒரு பிளானிங் வந்து டெஃபினட்டா பட்ஜெட். அண்ட் இந்த பட்ஜெட் வந்து இதோடைய பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அதோடைய ரிசல்ட் இம்பேக்ட், இது மூணுத்தையும் பொறுத்து தான் நம்மளுடைய growth அப்படிங்கிறது அமையும். இப்போ இந்தியாவோட growth அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ வந்து கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு. அண்ட் இப்போ கோவிட்ல வந்து நம்ம அந்த பயங்கரமான ஒரு கீழ் நிலைமைக்கு போய் ஐ மீன் மொத்த உலகத்துல எல்லாருமே வந்து போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வி ஷேப் ரெக்கவரின்னு சொன்னோம், ஷார்ப் ரெக்கவரின்னு சொன்னோம். அந்த ரெக்கவரி எல்லாம் தாண்டி இன்னைக்கு சூப்பரா வந்து க்ரோ ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் லைக் அந்த 21 to இப்போ வரைக்கும் நடந்த growthல இந்திய நாடு உலக அளவுல முதல் இடத்துல இருக்கும் நம்மளோட growth. ஸோ இதுக்கு காரணங்கள் பல விஷயங்கள் சொல்லலாம். நம்மளுடைய டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே டெஃபினட்டாக பிளானிங்கான ஒரு கிரெடிட்டை வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போ அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸுமே என்ன சொல்றாங்கன்னா இவங்களுடைய விஷன் அண்ட் தொலைநோக்கு பார்வை சுற்றி நடக்கிற எந்த டர்புலன்ஸுமே அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க வந்து சேஃபாக வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதுக்கான பாசிட்டிவ் சைன்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். பாலிசி ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கார்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர், கிரேட். சரி, இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து முக்கியமாக இந்த விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? முதல்ல இன்னைக்கு இந்த உலகமே பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்ற ஒரு செக்டார் பின்னாடி போயிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு செக்டார் அது. இன்றைக்கி செமிகண்டக்டர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுமே இன்றைக்கி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. அந்த ஒரு மைக்ரோசிப் ப்ராசஸர் செமிகண்டக்டர் ரொம்பவுமே முக்கியம். இன்றைக்கி நம்ம அதை கம்ப்ளீட்டாக 100% இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 40,000 ரூபாய் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுக்காக அந்த ஒரு செக்டார் ஏஐ செமிகண்டக்டர் அந்த அலைடு செக்டாருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம் இது. ரெண்டாவது 2019 மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அக்ரிகல்ச்சரர் அதை தாண்டி சர்வீசஸ் இது 2 தான் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக நம்ம வந்து ஒரு எக்கானமியாக இன்ஜின் மூவ் ஆகிட்டு இருக்கு. மேனுஃபேக்சரிங் 7% ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ரொம்பவுமே தேவையான ஒரு விஷயம் அது. ரெண்டாவது. மூணாவது 70% ஆஃப் இந்தியா இஸ் ஸ்டில் ரூரல் இந்தியா. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அக்ரிகல்ச்சரல் ரொம்பவுமே முக்கியம். சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சின்ன ஒரு பங்கு தான் வகிக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு அக்ரிகல்ச்சரர் அதுக்கான ஒரு நிறைய இந்த கோகோனட்ஸாக இருக்கட்டும், கேஷ்யூ நட்டாக இருக்கட்டும், சாண்டல்வுட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு வேலைகளுக்கான ஒரு கிரெடிட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. இது 3 முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன் இந்த பட்ஜெட்டில். மேம், இப்போ சார் சொன்னாங்க அதாவது ஏஐக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு பக்கம் என்ன கருத்து இருக்குன்னா ஏஐனால வந்து நிறைய பேர் வேலையை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஏஐக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே, இது மூலயமா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருகுமா? உங்களுடைய கருத்து? ஸோ இப்போ ஏஐ உங்களோட கேள்வியை 2 பாகமாக பிரிக்கிறேன். இப்போ ஏஐ வந்து
சப்போஸ் நம்ம ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இந்திய நாடு ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாக்கா நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் அப்படியே இருக்குமா? நிச்சயமா கிடையாது. உலகம் எங்கேயோ ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நம்ம அதை வந்து அரவணைச்சு போய் தான் ஆகணும். அந்த ஏஐ நம்மளும் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு growth வந்து டெஃபினட்டா நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதோட பிளானிங். ஸோ அதனால ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டுடைய மற்ற பக்கங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட இந்த மெடிக்கல் ரிலேட்டட் அசிஸ்டன்ஸ், ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங்கான அந்த பயோஃபார்மால ஒரு ஹியூஜ் பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கெரியாட்டிக் கேரா இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் கேரா இருக்கட்டும், இது வந்து எந்த ஏஆலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத விஷயங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமனால மட்டுமே பண்ண முடியும். ஒரு சர்ஜரி வேணா ஒரு ரோபோட்டிக் பண்ணலாமே தவிர, ஒரு கேர் அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு ஹியூமன் பண்றதோட எஃபெக்ட் வந்து எத்தனை ரோபோ வந்து பண்ணாலுமே அது ஐ மீன் காம்பன்சேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்கை வந்து அவங்க கொண்டு வராங்க. ஏன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்திய நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கிற ஒரு இது. ஸோ அவங்களுக்கு அங்கிருந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ஸ்டே பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்தே அங்க வந்து ஆல்மோஸ்ட் லைக் 50%ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கிறதுனால தான் நமக்கு நிறைய மெடிக்கல் டூரிசம் அதெல்லாமே வந்து டெவலப் ஆகுது. ஸோ அப்போ அங்க வந்து ஹியூமன் ரிசோர்சஸ்க்கான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான வழிவகைகள் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல மற்ற இடங்கள்ல கூட வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டட், இப்போ டேட்டா வந்து அந்த டேட்டா சென்டர்ஸ் கொண்டு வராங்க. டேட்டா சென்டர்ஸை சுற்றி நிறைய பிஸ்னஸஸ் டெவலப் ஆகும், நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஏஐயால எம்ப்ளாய்மெண்ட் டெஃபினட்டா வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 10,000 கைட்ஸுக்கு வந்து ஐஏஎம் மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த விதத்துல இப்போ நம்ம கைடுன்னு பார்க்குறோம், நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம ஊர்லயே நமக்கு தெரிஞ்ச கதையே 10 விதமா 10 பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அப்படி இல்லாமல் அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலா ப்ராப்பரா கரெக்டான ஒரு ஹிஸ்டரியை வந்து சொல்றதுக்கும், மேனிப்புலேட் பண்ணாம அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு முறை சார்ந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டா கொண்டு வரதுக்குமே வந்து வழிவகை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டா ஆல்ரெடி கௌஷல் யோஜனா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவங்க ஸ்கில்னா ஸ்கில்லோட விடுறது இல்லை. ஸோ நீங்க ஸ்கூல் ட்ராப் அவுட்டா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கில் கொடுத்துட்டு அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து, ட்ரைனிங்ல இருந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து, எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்க 6 months சஸ்டெயின் ஆகுறீங்களான்னு பார்த்து, 1 year எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தீங்கன்னா அடுத்த லெவல் ட்ரைனிங் கொடுத்து, அந்த மாதிரி லைக் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கம்ப்ளீட்டா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாகவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த விதத்துல ஏஐ நம்ம வந்து எம்ப்ரேஸ் பண்ணி தான் ஆகணும் டெஃபினட்டா. ஸோ ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்சஸ் ஏஐயால என்ன சொல்ல திருட முடியாத ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இடத்துலையுமே வந்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்கோம்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் மருத்துவத்துறையும் பேசுனீங்க, அப்போ நம்ம அதையும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் 2025 அப்படின்னு கணக்கிடும்பொழுது கிட்டத்தட்ட 12% வந்து கேன்சர் புற்றுநோயால் பாதிக்கப்படுறவங்க வந்து உயர்ந்துக்கிட்டு தான் வருது நாளுக்கு நாள். இப்போ அந்த புற்றுநோய் மருந்துக்கான அந்த சுங்கவரி வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெஃபினட்டா இப்போ வந்து இது எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னதோடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அது. ஸோ இப்போ இவ்வளோ பேர் வந்து இதால பாதிக்கப்படுறாங்க. அண்ட் அந்த மருந்துகள் வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. ஏன்னா ரேடியேஷனை தாண்டி சில மெடிசின்ஸ் வந்து இந்த ஓரல் கீமோதெரப்பி அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இப்போ வருது, விச் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட்ல. இப்போ அந்த மாதிரி மருந்துகளும் வந்து இவங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கணும் ஈக்குவலா. ஏன்னா வியாதி வந்து பணக்காரங்க ஏழைன்னு பார்த்து வருது இல்லை, எல்லாருக்கும் வருது. ஸோ அந்த விதத்துல அதுக்கான ஒரு பிரதிபலிப்பு தான் அந்த வரியை வந்து ரிமூவ் பண்ணது. யாஸ் அது மட்டும் இல்லை சார், இந்த பயோஃபார்மாவுக்கு வந்து இப்போ 10 crores வரைக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து காமனாக பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு புரியாது, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா எளிய மக்களுக்கு வந்து என்ன எதுக்கும் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பேசுவாங்க இல்லையா. இதில் இருக்க காமன் மேனுங்களுக்கான இருக்கக்கூடிய அந்த யூசேஜ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் சார்? மேலை நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, அங்கேயும் வரிகள் இருக்குது, இங்கேயும் வரிகள் இருக்குது. ஆனால் அங்கே கட்டுற வரிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சோஷியல் செக்யூரிட்டின்றதை வந்து ரொம்ப சுலபமாக கொடுத்துட்றாங்க. ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் கூட ஏதோ ஒரு மானியம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஹெல்த் கேர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அவங்க அந்த கட்டுற டேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரோட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஒரு ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும். பட் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாறலை. ஆனால் இதை மாதிரியான ஒரு விஷயங்கள் முதல்ல நம்ம ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும் அப்படின்னாக்கா 2 விஷயம் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போது சைனாவை பார்க்கலாம். ஏன்னா சைனா வந்து ஒரு ஃபுல்லி டெவலப்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. பட் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது யூஎஸ்க்கு நிகரான ஒரு டெக்னாலஜியை சவால் விடக்கூடிய ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். 2வது பார்த்தீங்கன்னாக்கா ஹைஜீன் அண்ட் ஹெல்த். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு
பியூரிஃபைடு வாட்டர் வேணும், எல்லாருக்குமே வந்து ஒரு க்ளீன் லர்டின் வேணும். இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுட்டே வராங்க. அதோட ஒரு பரிமாற்றம் தான் பட்ஜெட்டுன்றது. ஒரு கண்டினியூட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். திடீர்னு 2026 வந்து ஏதோ ஒரு ஃபோக்கஸ்க்குன்னு கொண்டு வரதை விட அவங்க ஒரு வருஷமும் ஒரு படியாக அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன நடக்கும்னாக்கா, உங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு தேவை இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரிசாவில் ஒருத்தர் வந்து அவரோட மனைவியோட பாடியை புதைக்க முடியாமல் ஒரு மீன்பாடி வண்டியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு நியூஸ் பார்த்தோம் நம்ம. ஸோ நிறைய பேருக்கு அந்த ஒரு ஹெல்த் ரிக்குவயர்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கு. பட் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இது. ஸோ இதுக்கு கொடுத்துருக்க ஒரு அலோகேஷன் ரொம்பவுமே வரவேற்கத்தக்கது. அண்ட் இது நம்மளோட ஒரு டெவலப்பிங் டு டெவலப்டுக்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து பொருட்களுடைய விலை குறையுதா, அதன் மூலயமா நமக்கு ஏதாவது வந்துட்டு தேவை இருக்கா, நம்ம நினைச்சது நடக்குமா அப்படிங்கிறது தான். அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்துட்டு குறையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ இந்த பட்ஜெட்ல சில பொருட்களுடைய விலைகள் வந்து குறைச்சிருக்காங்க. இது காமன் மேனுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? பட்ஜெட்டுன்றது கண்டினியூட்டி ஆஃப் ஈவெண்ட். 2025 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்ஃப்ளேஷன் வரலாறு காணாத அளவுக்கு ரொம்பவுமே கம்மியாக இருந்தது. அக்டோபரில் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ், அதாவது வந்து இந்த சிபிஐ, அதாவது 2 இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் அது பார்த்தீங்கன்னாக்கா 0.5 வரைக்கும் இருந்தது. அது வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம். அது விலைகள் வந்து ரொம்ப அதிகப்படியாக இல்லாததுக்கு இன்ஃப்ளேஷன் ஒரு உதாரணம். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன். அந்த தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொருட்களுக்கு 18% ஒரு 12%, 12% ஒரு 5% கம்மி பண்ணியிருக்காங்க. நிறையவே வந்து இன்னைக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமே பொருட்கள் விலை குறைஞ்சி இருக்கு. ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் 2026 இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஒரு பெருசாக இருக்குது, கண்டிப்பாக குறைச்சிருக்காங்க. பட்டு மக்கள் நிறைய எதிர்பார்த்த அளவுக்கு, ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு, நான் வந்து இந்த பேட்டி தொடங்கும் போதே சொன்னேன் நான், இது ஒரு போரிங்கான ஒரு பட்ஜெட். ஏன்னா பட்ஜெட் அப்படின்னும் போதே மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, வரியை நிறைய குறைக்கணும், நம்ம அது மாதிரியான ஒரு இன்சென்டிவைசேஷனை கொண்டு வரணும். போன வருஷமே பார்த்தீங்கன்னாக்கா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வரியை குறைச்சாங்க. 6 லட்சத்துலேருந்து எல்லாருமே எதிர்பார்த்தது 7.5 லட்சம் வரைக்கும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுப்பாங்கன்னு. சடனாக ஒரு 12 லட்சம் வரைக்கும் எக்ஸப்ஷனை கொடுத்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க ஆல்ரெடி என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டாங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் என்ன ஆகுனாக்கா அவங்களோட இன்கம் கண்டிப்பாக கட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேர்லி ஒரு அக்செப்டபிள் பட்ஜெட் தான். ஒரு காமன் மேனுக்குமே வந்து அவருக்கு என்ன வேணும், ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஜாப், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், கண்ட்ரி ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ப்ராஸ்பரஸாக இருக்கணும். அவருக்கு தேவையான விஷயங்கள் ஹெல்த்தாக இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், சேஃப்டியாக இருக்கலாம். அது எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது இதில். மேம் சார் சொன்ன மாதிரி தான் இந்த 12 லேக் வரைக்கும் குறைஞ்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்து இருக்கு. எஸ், இப்போ அதுவுமே இருக்கு மேம். ஏன்னா எல்லாருமே வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இந்த நம்ம பே பண்ணுற வருமான வரி, தனிநபருக்கான வருமான வரி வந்து குறையுமா அப்படிங்கிறத எதிர்பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் டைம் வந்து 12 லேக் வரைக்கும் குறைச்சாங்க. இதுக்கு மேலே குறையுமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இது குறைஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிய வைக்கணும்ல. நிச்சயமா ரொம்ப அழகான கேள்வி இது. இப்போ சார் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் இப்போ மற்ற டெவலப்ட் நேஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன், ஹெல்த் கேர் இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். அதுதான் அந்த டெவலப்டு கண்ட்ரியோடைய அட்ராக்ஷன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சிங்கப்பூரை பாருங்க, ஜப்பானை பாருங்க, அமெரிக்காவை பாருங்க, நான் அங்கே போனேன், அங்கே அவ்வளோ டெவலப்டாக இருக்குது, இந்தியாவை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இப்போ சிங்கப்பூர்லேயோ ஜப்பான்லேயோ அமெரிக்காலேயோ வரியை வந்து எப்படி நம்ம வந்து எவேட் பண்ணலானோ, இல்லை வந்து வரி கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலானோ, வரியில் நீங்கள் எவ்வளோ எனக்கு கன்செஷன் கொடுப்பீங்கன்னோ யாருமே கேட்கறது இல்லை. ஏன்னா இப்போ அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள மாதிரியே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அங்கேயும் வந்து ஃபெடரல், ஸ்டேட் இருக்கு. ஃபெடரல் தனியாக ஒரு டாக்ஸை போடுவாங்க, அதே நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு ஸ்டேட் தனியாக இன்னொரு டாக்ஸ் போடுவாங்க. இதை தவிர நீங்கள் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி, இப்போ சார் சொன்னாங்க இல்லையா சோஷியல் செக்யூரிட்டி, அது அவங்க சும்மா கொடுக்கல. இப்போ நம்ம இந்திய நாட்டில் வந்து சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டுறவங்க ஒரு குரூப், மானியமா வாங்குறவங்க இன்னொரு குரூப், அவங்க அதுக்கு பே பண்றது இல்லை. பட் அங்க வந்து எல்லாருமே பே பண்ணும். ஸோ அந்த மாதிரி அந்த சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ்ன்றதும் ஒன்று பே பண்ணும், ஹெல்த் கேர் டேக்ஸுக்கு தனியாக பே பண்ணும். ஸோ அவங்க எல்லாமே அந்த டேக்ஸாக பே பண்ணுறாங்க, அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. அதிலிருந்து கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ அது வந்து அந்த டெவலப்ட் நேஷன்ஸோட சைன். இப்போ இங்கே இந்திய நாடு ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டர்புலன்ஸ் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு வந்து சுற்றி நடந்துட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்ணு முன்னாடி டெவலப் ஆகுறத நம்மளும் பார்க்குறோம். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம அந்த ப்ராப்பர் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டெஃபினட்டாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து வளரும் நாடுகளுக்கு, வளர்ந்த நாடு இல்லைன்னா கூட டெஃபினட்டாக நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு எங்கிருந்தாவது ஒரு இடத்துல இருந்து வருமானம் வரணும் டெஃபினட்டாக. அது வந்து டாக்ஸஸ்ல இருந்து தான்
வர முடியும். அதனால இதை வந்து நம்ம ஒரு டெஃபினட்டா ஒரு கடமையா நினைச்சு பண்றது அப்படிங்கிறது ஒரு சிட்டிசனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு பக்கம் இருக்க டெஃபினட்டா இதுக்கான ஒரு ஏமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் 5 லட்சம்னா ஒரு 10 லட்சம் கொடுத்தா என்ன, 12 கொடுத்தா என்ன, இப்போ 12 இருக்கவங்களுக்கு ஓகே, எனக்கு 12 லட்சத்துல இருந்து ₹1 வந்தா கூட நான் திருப்பி ஸ்லாப்ல டாக்ஸ் கட்டுறேன், எனக்கு மார்ஜினலா ரிலீஃப் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு மானிட்டரிங் மெக்கானிசம் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா சேலரிட் கிளாஸ் அவங்க தான் கரெக்டா ஜெனுவினா டாக்ஸ் கட்டுறவங்க. இப்ப இவ்வளவு நாள் எப்படி இருந்ததுன்னா மைண்ட் செட்டு, மத்தவங்க எல்லாம் டாக்ஸ் இவேட் பண்றாங்க, இவங்க எல்லாம் கட்டுறது இல்ல, அவங்க பென்ஸ் வச்சிருக்காங்க ஆனா அவங்க டாக்ஸ் கட்டல. இப்போ நான் வந்து 20 லட்ச ரூபா சேலரி வாங்குறேன், நான் இவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் டாக்ஸ் இவேட் பண்ணும்போது எனக்கு இவேட் பண்றதுக்கான வழிவகை இல்லாத போது எனக்கு அது வந்து கொஞ்சம் கோவம் வருது, இப்ப நான் மட்டும் கட்டுறேனே அப்படின்னு. இப்போ அதுக்கான கதவுகள் எல்லாமே அடைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து டாக்ஸை இவேட் பண்றதுக்கான வழி யாருக்குமே கிடையாது. 100% வந்து இப்ப வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபராதம். இப்ப இது வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன், உங்க வீட்டு டப்பால எவ்வளவு அரிசி இருக்குன்றது தவிர பாக்கி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ நீங்க எவ்வளவு ஃபாரின் டிராவல் பண்றீங்க, எவ்வளவு டொமஸ்டிக் டிராவல் பண்றீங்க, எவ்வளவு கிரெடிட் கார்டுல ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளவு எஃப்டி போடுறீங்க, எவ்வளவு ஸ்டாக் மார்க்கெட்ல டீல் பண்றீங்க, பேங்க் டெபாசிட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டா அந்த நட்ஜுன்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, நான் இன்ட்ரூசிவ் டேட்டா யூசேஜ். ஸோ இப்போ அது வந்து என்ன பண்ணாங்க, நீங்க வந்து ஓகே நீங்க வந்து 5 லட்ச ரூபா வருமானம் நீங்க காமிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், வாலண்டரி கம்ப்ளைன்ஸ் நாங்க மதிக்கிறோம், நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நம்பிக்கையா நாங்க நினைக்கிறோம். ஆனா நீங்க ஒரு 30 லட்ச ரூபாய் இந்த பக்கம் செலவு பண்ணிருக்கீங்களே, இது எங்க இருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இப்ப அதுல எல்லாரும் வந்து ஆமாமா இவ்வளவு இன்கம் இருந்துச்சு, இவ்வளவு நாங்க எவேட் பண்ணிருக்கோம், இதுக்கான டாக்ஸை நம்ம கட்டிடலாம், பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நிறைய டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் அதனால நடந்தது. டிஜிட்டலா வந்ததுனால இன்னும் இது ஈஸியா மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு எவ்வளவு பேர் பார்த்தோம், இப்ப பானிபூரி விற்கிறவங்க எல்லாம் வந்து 20 லட்சத்துக்கு மேல வந்து வியாபாரம் பண்றாங்க, அவங்க எல்லாம் வந்து டாக்ஸ் கட்டல, இவங்க வந்து 4 கோடி வியாபாரம் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் எங்கேயுமே டாக்ஸ் பிராக்கெட்லயே வரலையே. இப்ப நம்ம இங்க இது ஜிடிபி growth 7% சொல்லிட்டு இருக்கோம், பட் இது கரெக்ட் இல்ல. எல்லாரும் ஸ்டாட்டிஸ்டிக்லி தப்பு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தப்புன்றாங்க, கரெக்ட் தான், அது தப்பு தான். ஏன்னா ரெக்கார்ட்ல இன்ஃபர்மேஷன் வந்தாதான் டேட்டா அங்க வரும், கலெக்ட் ஆகும், நம்ம அதை ரிப்போர்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம எக்கானமி வந்து இந்த ஜிடிபி growthன்றது ரிப்போர்ட்டட் கொஞ்சம், அன்ரிப்போர்ட்டட் நிறைய. நிஜமாவே எக்கானமி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அது மக்கள் செலவு பண்றதுல இருந்தே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது டெஃபினட்டா ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் வரும். இப்போ எனக்கு நான் சேலரி கிளாஸா இருக்கும்போது எனக்கு ஏன் கோவம் வந்ததுன்னா, நான் மட்டும் வரி செலுத்துறேன், என்னை விட நிறைய சம்பாதிக்கிறவங்க வரியும் செலுத்தாம இத்தனையும் அனுபவிச்சுட்டு ஜாலியா தான் இருக்காங்க, அப்ப நான் மட்டும் ஏன் செய்யணும்? இது நம்ம வீட்லயும் நமக்கு வர நார்மலான ஒரு ஹியூமன் சைக்காலஜி தான். இதே தான் நாட்டு அளவுலயும் வந்தது. அண்ட் இவங்க பிஜேபி கவர்மெண்ட் எடுத்ததுல இருந்தே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வி ஆனரிங் தி ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ், நியாயமா வரி கட்டுறவங்களை டெஃபினட்டா நாங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்ப அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம், ஓகே நம்மளெல்லாம் டாக்ஸ்ல இருந்து வெயிட் பண்ணி விட்டுருவாங்க, டாக்ஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு. இப்ப அப்படி பார்த்தாலுமே டெஃபினட்டா சொன்னது செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு 50,000 கொடுத்திருந்தாலும் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பட்ஜெட்டா தான் இருந்திருக்கும். இப்ப இந்த அவங்க 5, 7ல இருந்து 12 வந்து இன்னொரு 6 வருஷம் ஓட்டி இருக்கலாம். எல்லா பட்ஜெட்லயும் 50,000 நமக்கு ஆமா கொடுக்குறாங்க, கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப இந்த 12ங்கிறது இந்த 50,000 5 வருஷம் கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வந்து ரெவென்யூ லாஸ். இப்ப இந்த வருஷமே அவங்க 12 கொடுத்துட்டாங்க, இது 50,000 கொடுத்துருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங் பட்ஜெட்டா இருந்திருக்கும், எல்லாரும் மக்கள் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. பட் அதுக்கான இதை பார்க்கல, அந்த ஆனரிங் தி ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ்ங்கிறதுனால நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா சேலரிட் பீப்புள் தான் கரெக்டா டாக்ஸ் கட்டினவங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, டிடிஎஸ் கரெக்டா பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது அவங்களுக்கு அந்த ஆனரை வந்து டெஃபினட்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பட்ஜெட்ல நம்ம பார்த்தோம்னா டாக்ஸ் பேயர்ஸ்க்கு இந்த ஈஸ் ஆஃப் லிவிங், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ங்கிறத தாண்டி ஈஸ் ஆஃப் லிவிங்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இப்போ நம்ம வந்து ஃபாரின் அசெட் டிஸ்க்ளோஷர்னு சொல்றோம், வெளிநாடுகள்ல இருக்கிற என்னுடைய அசெட்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண. இப்போ அது நம்ம கேட்ட உடனே என்ன இருக்கும், இதெல்லாம் யாரோ பணக்காரங்களுக்கு, நம்ம எங்க இப்போ ஃபாரின் அசெட்ஸ் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்றது, சாமானிய மக்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. இப்போ சாமானிய மக்கள்ன்றது இப்போ இங்கிருந்து ஐடி கம்பெனில வேலை பண்றவங்க யூஎஸ்ஓ, சிங்கப்பூரோ, சைனாவோ போகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாருமே வெளிநாட்டுக்கு போறாங்க. வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க, அங்க வந்து ஏதோ ஒரு பணம் போடுறாங்க, பிஎஃப்ஓ ஏதோ ஒரு சோஷியல் செக்யூரிட்டி வந்துச்சு, ஒரு $50 $100 இருந்தாலுமே அதுவுமே ஒரு ஃபாரின் அசெட்.
இப்போ இங்க இந்திய நாடு எப்படி இருக்குன்னா குளோபலி அவங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் இருக்கு. இப்போ இங்க எப்படி நம்மளுக்கு பேன் ஆதார் லிங்க்டோ அதே மாதிரி இந்த டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து வெளிநாட்டுல இருக்கிற டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட லிங்க் ஆகி இப்போ என்னோட பேன் நம்பரை போட்டேன்னா அக்ராஸ் த குளோப் உலகம் முழுக்க எங்கெல்லாம் எனக்கு என்னென்ன அசெட்ஸ் இருக்குன்னு அவங்களால எடுத்துட முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து இதை டிஸ்க்ளோஸ் பண்ணல, இது வந்து ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது, நீங்க ஃபாரின் அசெட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் இல்லைன்னா ஹியூஜ் பெனால்ட்டி வரும்னு. இப்போ அதுல இருந்தும் விலக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது இன்டென்ஷனல் இல்லைங்கிறது கவர்மெண்ட்டுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இப்போ 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுடைய வருமானம் இருந்து நீங்க அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா 30% டாக்ஸ், 30% பெனால்ட்டி, அவ்வளவுதான். உங்களுக்கு ப்ராசிக்யூஷன் கிடையாது. ஏன்னா ஃபாரின் அசெட் டிஸ்க்ளோஷருங்கிறது ஒரு சீரியஸ் அஃபென்ஸா இருந்தது. ஏன்னா இதுல வந்து நமக்கு இப்படி டக்குன்னு ஒரு ஃபாரின் அசெட் இருக்குனாலே நமக்கே அது வந்து ஒரு கருப்பு பணமா தான் கண்ணில் தெரியுது இல்லையா? இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, இதுல ஜெனுவினா நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதே உங்களுடைய வருமானத்துக்கான வரியெல்லாம் நீங்க கரெக்டா செலுத்திட்டீங்க, எனக்கு ஒரு ஈஸாப்ல கிடைச்ச ஷேரா கூட இருக்கலாம், அதுக்கான வருமான வரியை நான் செலுத்திட்டேன், ஆனா அந்த அசெட்டை மட்டும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னாக்கா 5 கோடி ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் தராங்க. நீங்க 1 lakh பெனால்ட்டி மட்டும் கட்டிட்டு அதோடய நீங்க வந்து இம்யூனிட்டி வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நான் ரெசிடென்ட் கிட்ட இருந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னா டாக்ஸ் டிடக்ஷன் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று வாங்க வேண்டி இருந்தது. ஸோ அது வந்து நான் வாழ்க்கையிலே ஒரு தடவை பண்ண போறேன். நம்ம எப்பவுமா நான் ரெசிடென்ட் கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம். ஸோ இந்த ஒரு தடவைக்காக வாங்கி அந்த ப்ராசஸே ஒரு வாரம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஒரு ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டு இது வந்து ஒரு டீடைல்டு ப்ராசஸாக போயிட்டு இருந்தது, அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் நான் ரெசிடென்ட் கிட்ட வாங்கினாலும் நீங்கள் வந்து நார்மலாக அந்த டாக்ஸ் கம் சலான்னு ஈஸியான ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து போய்க்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து கம்ஃபர்ட், ஈஸ் ஆஃப் லிவிங்காக கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, சூப்பர் சார். அவங்க வந்து டாக்ஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதனால நான் அடுத்த கொஸ்டின் உங்ககிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இந்த கோல்டு தான். கோல்டு வந்து எதுவுமே அதில் இறக்குமதிக்கான வரி எதுவுமே குறைக்கலையே அப்படிங்கிறது, 6%லேருந்து ஏதாச்சும் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அது குறைச்சா என்ன நடக்கும் சார்? அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு சொல்லுங்களேன். லாஸ்ட் ஒரு 18 months இந்த யூஎஸ் பிரசிடென்ட் செப்டம்பர் 2024 அதிபராக எலெக்ட் ஆனார். அந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ரேலி ரொம்பவுமே ஷார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னாக்கா, அவர் எலெக்ட் ஆன உடனே சொன்ன விஷயம் என்னன்னாக்கா டேரிஃப். நாங்கள் வந்து இம்போர்ட் டேரிஃப் இது வரைக்கும் நாங்கள் போடலை, இப்போது வரியை விதிக்க போகிறோம், நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் டேக்ஸ் போட போகிறோன்னு. ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 25% நாங்கள் இப்போ 50% வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்னைய வரைக்கும் பில் பண்ணுற எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே 50% வச்சு தான் பில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்நிய செலாவணி பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் வந்து ரொம்ப ஷார்ப்பாக போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 7% என்ன ஆயிருக்குனாக்கா டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. முக்கியமான காரணம் டேரிஃப். ஸோ டிமாண்ட் வந்து யூஎஸ்டிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டாலர் அப்படின்றது வெளியூர்லேருந்து இங்கே வரவே இல்லை. ஸோ எப்படி இந்தியாவிலேருந்து டாலராக நம்ம வந்து வெளியே போயிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா, தங்கம் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். தங்கம் விலை ஏறிட்டே போகுது. நீங்கள் தங்கத்தை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னாக்கா டாலராக மட்டும்தான் வாங்க முடியும். இப்போ என்ன பண்ணணும், அப்போ நீங்கள் இந்திய ரூபியை முதல்ல டாலராக மாற்றணும். ஸோ டிமாண்ட் என்ன ஆகுது, டாலருக்கு மேலே போயிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு இடிஎஃப்ஓ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டாகவோ தங்கத்தை வாங்கலாம், இப்போ டிஜிட்டல் கோல்டுன்ற மாதிரி. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்களோ அந்த ஃபண்டு மேனேஜர் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஃபிசிக்கல் கோல்டை டெலிவரி எடுத்து வால்ட்டில் வைக்கணும். ஸோ திரும்பவும் அவர் என்ன பண்ணுறாரு, கோடிக்கணக்கான ரூபாய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்கா மக்கள் வந்து அந்த டாலரை மாற்றி நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறதுனால மேலே போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் கண்டிப்பாக இது. ஏன்னா டாலர் வெளியே போயிட்டே இருக்க நம்மளோட ருபி மதிப்பு என்ன டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை இன்னமும் நீங்கள் வந்து வரியை குறைச்சிங்கனாக்கா மக்கள் திரும்பவும் அதிகமாக தான் வாங்குவாங்க அதை. ஸோ அப்போ என்ன ஆகும், திரும்பவுமே இருக்கிற அந்த ஒரு யூஎஸ்டி வெர்சஸ் டாலர் அந்த ஒரு பேலன்ஸு கண்டிப்பாக குறையும். நம்ம என்ன சந்தோஷப்படணும்னாக்கா, இவ்வளோ டாலர் வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு சட்டப்படி என்ன பண்ணியிருக்கணும், அதை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கணும். இன்க்ரீஸ் பண்ணாத வரைக்கும் சந்தோஷம்னு தான் இதை பார்க்கணுமே தவிர்த்து ஏன் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்ற கேள்வி இங்கே வர்றது நியாயமே இல்லை. அது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கல்யாணம் வச்சிருக்கோம் பொண்ணுக்கு, ஆனால் வேலை பார்த்தா இன்னைக்கு 1,11,000 நம்ம இப்போ பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவங்களோட எதிர்பார்ப்பு குறையணும் அப்படிங்கிறது தானே. அதனால இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு புரிய போறது இல்லையா? இப்போ அவங்களுக்கு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? தங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா
அதுக்குன்னு ஒரு வேல்யூவேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூவேஷன் டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக 2 விஷயத்தினால தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது. இது வரிக்காக ஏறலை. எதனால் ஏறுது அப்படின்னாக்கா, குளோபலி ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் இம்பேலன்ஸ் வந்து இருக்குது இந்த டேரிஃப்னால. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம யூரோப்பியன் யூனியன், ஆஸ்திரேலியா இது மாதிரியான கண்ட்ரிஸ் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் வருதோ அப்பெல்லாம் சேஃப் அசட், சேஃப் எஃபர்ட்னு சொல்லக்கூடிய தங்கம் அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா யுக்ரைன் இன்னமும் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் பாலஸ்தைன் அண்ட் யூஎஸ் வெர்சஸ் ஈரான் வரக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எங்கே உங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா தங்கமாக தான் இருக்கும் அது. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தங்கத்தை வாங்கி அவங்களோட வால்ட்டில் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு டாலரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 2 அசட்டு தான் உலகத்திலேயே ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேபிள் அசட்டாக கருதுனாங்க. நம்பர் 1 US டாலர். ஏன்னா ஒரு பொருட்களை வாங்கணும்னா USD இருக்கணும், அது ஸ்டேபிளாகவும் இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா US பாண்ட். இன்றைக்கி நிறைய கண்ட்ரிஸ் US பாண்டை வித்துட்டு இருக்காங்க. US டாலரை கொடுத்துட்டு தங்கத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரீசனுக்காக தான் தங்கம் விலை ஏறிட்டு இருக்கு. டேரிஃபில் ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துட்ட பிறகு கண்டிப்பாக தங்கம் விலை கீழே இறங்கும். முன்னால இறங்கிக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் இறங்குமா அப்படிங்கறத நம்ம இந்த அவங்களுடைய போருக்கு மத்தியில தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 மாசத்துல நிச்சயமா வந்து இந்த ஒரு டேரிஃப்க்கு ஒரு பர்மனெண்டான ஒரு சொல்யூஷன், ரிலீஃப் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இது 18 மாசமா போயிட்டு இருக்கு. ஸோ தங்கமோட விலை கண்டிப்பா குறையும், எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ சார். மேம், இப்போ பட்ஜெட் அப்படின்னும் பொழுது நம்ம தமிழகம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து நிதி பகிர்வு வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மத்தியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெருசாக எந்த ஒரு திட்டமும் நீங்கள் கொண்டு வரல, மெட்ரோக்காக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் கல்விக்காக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் நினச்சிருக்கீங்களா? இது கொடுத்துருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நார்மலாக இருந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்ப எலெக்ஷன் வருது, அதனால தமிழ்நாட்டுக்கு தனியா ஒரு அள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா போன தடவையே வந்து சர்ச்சை எப்படி இருந்ததுன்னா, தமிழ்நாடுன்ற பேரே மொத்த பட்ஜெட்ல இல்ல. பட் இது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட். ஸோ யூனியன் பட்ஜெட்னா நம்மளுடைய என்டையர் கண்ட்ரிக்காக. இப்போ ஒரு ஸ்டேட்டும் எப்படி ஒரு அம்மா வந்து இந்த குழந்தை அந்த குழந்தைன்னு பார்க்க முடியாது. இப்போ ஒரு பெனிஃபிட் அந்த ஃபேமிலிக்கு நடந்ததுன்னா அது எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா தான் வரும். அதே மாதிரி தான் யூனியன் பட்ஜெட்டுடைய பெனிஃபிட்டுமே தமிழ்நாடு இல்லை, எல்லா ஸ்டேட்ஸுக்குமே, இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்ஸுக்குமே வந்து டெஃபினட்டாக போக தான் போகும். இதில் நார்த் ஈஸ்ட்டுக்கு தனியாக ஒரு பெனிஃபிட் வந்து நிறைய கொடுத்துட்டும் இருக்காங்க. ஸோ இப்போ அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டூரிசம் வந்து நிறைய டெவலப் ஆகுது. இப்போ நார்த் ஈஸ்ட் நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும், அவங்க இன்னுமுமே அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போ கீழே இறங்கணும்னா 6000-7000 படி அவங்க மூட்டை தூக்கிட்டு இறங்கிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி லைக் ரூரல் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம இந்திய நாடு வளர்ச்சி அடையுது அப்படின்னு நம்ம இங்க பென்ஸ்ல போயிட்டு அங்க வந்து அவங்களை 6000 படியை இறங்க விட்டுட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம அது முழுமையான ஒரு வளர்ச்சி இல்லை. ஸோ அப்போ அதனால அந்த நார்த் ஈஸ்ட்ல வந்து டெஃபினட்டா அந்த டெவலப்மெண்ட்ஸ் தேவைப்பட்டது. ஒன்று, அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு தேசமா நம்மளுடைய பொறுப்பு. இன்னொரு விதத்துல அந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சுன்னா நிறைய டூரிசம் டெவலப் ஆகும், நிறைய ரெவென்யூ வரும். ஸோ அந்த மாதிரியான காரணங்களால நார்த் ஈஸ்ட்ல டெவலப் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்கில் வவுச்சர்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் தான் நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. இப்போ வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையுமே நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வருது. அண்ட் இப்போ இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிற பயோஃபார்மா ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய கோகனட் கேஷ்யூ ப்ராசஸிங் ஆகட்டும், இதுல எந்த பெனிஃபிட் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கோ அது நம்ம தமிழ்நாட்டுக்குமே தான் டெஃபினட்டா வரும். ஸோ தமிழ்நாடு அதுல எக்ஸ்க்ளூட் பண்ணப்படலை. அதனால அந்த பட்ஜெட் வந்து இந்திய நாட்டுக்கான பட்ஜெட், அதோடைய பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டா தமிழ்நாட்டுக்கும் வரும். அண்ட் இந்த ரெவென்யூ ஷேர் டைவல்யூஷன் அது வந்து ஏன்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னது அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணப்படலையே தவிர டெஃபினட்டா அது வந்து இருக்கதான் இருக்கு. அண்ட் ஜிஎஸ்டி ரிலேட்டட் வரிகள் எல்லாமே நமக்கு வர வேண்டியது சென்டர்ல இருந்து எல்லாமே கிளீனா வந்துடுச்சு. இப்போ எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமா, மெட்ரோ சம்பந்தமானது நமக்கு இது பல சர்ச்சை, பல விஷயங்கள்ல எல்லாரும் சொன்னதுதான். இதுக்கான டாக்குமெண்ட்ஸோ யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்ஸோ கரெக்டான முறையில போய் சேரல அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ அது போனா ஃபண்டு வந்துடும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதுக்கும் பட்ஜெட்டுக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல.
சரி, இப்போ மேம் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் அதில் சொல்லியிருந்தாங்க. இப்போ தேங்காய், முந்திரி இதுக்கான உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கான மதிப்பு வந்துட்டு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விவசாயத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்திருக்கா? நிச்சயமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே இந்தியா வந்து அந்த ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கமாடிட்டியை லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். அந்த ஒரு டைரி ரெவல்யூஷன்ஸ் இங்கேருந்து தான் வந்து நிறைய கண்ட்ரிஸ் காப்பி பண்ணாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு முன்னோடினே சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ரெடிஷன் நமக்கு இருக்குது. வி ஆர் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரர்ஸ். அதுதான் இந்த டேரிஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் அங்கேருந்து நிறைய கார்ன் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நம்ம இங்கே ஒரு விளைவிக்கிற அந்த ஒரு விவசாயிக்கு டிமாண்ட் கம்மியாயிடும். ஸோ நம்ம விவசாயத்தை 70% ஆஃப் த கண்ட்ரி ஸ்டில் ஒரு செமி ரூரல் அண்ட் ப்ராப்பர் ரூரல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த ஒரு மானியமாக இருக்கட்டும், இல்லை அவங்க வாங்குற ஒரு மிஷினரிக்கான ஒரு கிரெடிட். பிகாஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம இங்கே நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஐடி நம்ம சொல்லலாம், நம்ம இல்லை இந்த வேறு சில டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்து நம்ம ஈஸியாக ஒரு கடனை செக்யூர் பண்ண முடியும். ஆனால் விவசாயிகளுக்கு அப்படி பண்ண முடியாது. கவர்மெண்ட்டே அவங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்கறதுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ஒரு சாங்ஷன்ஸ் இருக்குது, இன்சென்டிவைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ராக்ரஸ் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் அதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டில் அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கொடுத்தே ஆகணும். அதுக்கு விவசாயம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னு காப்பீடு அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது வந்து இந்த விபத்துக்கான காப்பீடு கொடுக்கறதுல வந்துட்டு வரி வந்து நாங்கள் விலக்கு பண்ணுறோம் அப்படின்னு. இது எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சிருக்கா? இப்போ வயதானவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, பென்ஷனு அப்புறம் இந்த விபத்து காப்பீடு இந்த மாதிரியான விஷயங்கள், இது வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. இது அந்த மோட்டார் ஆக்சிடென்ட்டுக்கான ஒரு இதை சொல்றீங்க. ஆக்சுவலா மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் வந்து இப்போ நமக்கு சாலை விபத்துனால நமக்கு ஏதாவது ஒரு உறுப்பு இழந்துடுறோம், ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு வந்து ஒரு பின்னடைவு நடக்குது அப்படின்னாக்கா, இல்லை உயிரே போயிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும், அப்புறமா அது ஒரு கோர்ட்டுக்கு போகணும், அங்க விசாரணை நடக்கணும், அடுத்த தரப்பு வருவாங்க, நீங்க தப்பா வந்தீங்க, இதெல்லாம் நடந்து ஒரு இடத்துல நமக்கு கிளைம் சாங்ஷன் ஆகும். இப்போ ஒரு இடத்துல ஒரு குடும்ப தலைவருடைய இழப்பு நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான தீர்ப்பு வரும்பொழுதே அது 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வரும். இப்போ அந்த கிளைம் வந்து எப்பவுமே அது டாக்ஸபிளா இருந்ததில்லை. ஸோ ஏன்னா அது வந்து ஒரு காம்பன்சேஷன், ஒரு கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டாக்ஸபிள் கிடையாது. இப்போ ஒருத்தருடைய குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் அவங்க வந்து அந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ல இருந்து அவங்க வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்றாங்கன்னா, அந்த காம்பன்சேஷன் அவார்ட் பண்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். அப்புறம் அந்த அவார்ட் பண்ண காம்பன்சேஷனை அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றதுக்கு அதுக்கு இன்னொரு 1 வருஷம் ஆகும். அப்ப கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இவ்வளவு வருஷம் நீங்க இது வந்து டிலே பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்க. இப்ப அந்த பணம் அவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் earn பண்ணிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்கன்னு. இப்ப இவ்வளவு நாள் எப்படி இருந்ததுன்னா, நம்ம சாதாரணமா இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பவும் நம்ம டாக்ஸ் கட்டுவோம் இல்லையா. இப்போ நமக்கு பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் வந்தா 10% அவங்க டாக்ஸ் பிடிப்பாங்க, பாக்கி நம்ம டாக்ஸ் கட்டுவோம். அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிளா இருந்தது. இப்போ ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த காம்பன்சேஷன் கிளைம்ல இருந்தே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது. ஸோ அதையுமே சேர்த்து ஒரு காம்பன்சேஷனா தானே பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு கிரீவன்ஸ்ல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வர காம்பன்சேஷன்ல இருந்து அவங்களுக்கு அந்த நிலைமையில புரியாது இல்லையா, அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா கிடைக்கும், நீங்க இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டுங்கன்னு. ஸோ அதை சுத்தி நடந்த நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ்ல இது இங்கிருந்து ஜுடிஷியல் டிலே ஆர் லைக் இந்த ப்ராசஸ் டிலேனால தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வருதே, இல்லை அவங்களுக்கு ஒரே நாள்ல சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டா இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வரப்போறது இல்லை. ஸோ அதனால அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. இப்போ டாக்ஸ் ஃப்ரீ ஆக்கிட்டாங்க, ஆனால் டிடிஎஸ் மட்டும் பிடிச்சிட்டு அடுத்த வருஷம் நீங்க வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்றதோ, இல்லை வந்து அதுக்கு ஒரு லோ டிடக்ஷன் சர்டிஃபிகேட், டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம்னு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியும், அந்த மாதிரி வாங்குங்கன்னோ ப்ரொசீஜர்ஸ் திருப்பியும் அங்கே கொண்டு வர வேண்டாங்கிறதுனால அதுக்கு டிடிஎஸுமே பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. மற்றபடி இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ்ல 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து லைக் நமக்கு லைஃப் அந்த மாதிரி கிளைம் ரிலேட்டடா, அந்த மாதிரி கிளைம் ரிலேட்டடா இருக்கிறது எப்பவுமே எக்ஸம்ட் தான். இப்போ நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட லிங்க் பண்ற இன்சூரன்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்து டாக்ஸபிளா வரும். ஸோ நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, ஒரு கிரீஃப் நடக்கும்போது அதுக்காக வர காம்பன்சேஷன் வந்து எப்பவுமே வந்து டாக்ஸ் எக்ஸம்ட் தான். தேங்க்யூ மேம். சரி, இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல புரிய வைக்கிறதுக்கான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போ வங்கி கடன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, சில தொழில்களுக்கு கடன் வாங்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கான ஏதேனும் ஒரு பயனுள்ள விஷயமாவோ இல்ல எந்த விஷயத்து மூலமா போனா பயனடையலாம் அப்படிங்கிற விளக்கத்தை நீங்க சொல்ல முடியுமா? இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில செக்டார்களுக்கு
முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அந்த செக்டாருக்கு ஒரு 40,000 ரூபா. ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், ஏஐ ரிலேட்டட் ஒரு கம்பெனியாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு முன்னுரிமை வழங்கப்படும். அண்ட் அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் தேவைப்பட்டுச்சுனாக்கா அது ரொம்ப சுலபமாக ஒரு சாங்ஷன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நிறைய இன்சென்டிவைசேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக 20 வருஷத்துக்கு 2047 வரைக்கும் டேக்ஸே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு. ஸோ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு தாண்டி வெளியே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கூகுளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேஸ்புக், மேட்டாவா மாதிரியான கம்பெனியாக இருக்கலாம், அமேசான் மாதிரி, அவங்களுக்கு டேட்டா சென்டர்ஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். பெரிய ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், நிறைய ஒரு இடம் தேவைப்படும். அதுக்கு டேக்ஸ் இன்சென்டிவைசேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இன்சென்டிவைசேஷன் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீங்கன்னாக்கா நிறைய உங்களுக்கு இந்த எம்எஸ்எம்இஸ்னா இருக்கலாம், இல்லை அதை மாதிரியான ஒரு துறையிலையும் உங்களுக்கு இன்சென்டிவைசேஷன் கிடைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த துறையிலேருந்து அந்த ஒரு கிரெடிட் அணுகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமானது. இல்லை நீங்கள் நார்மலாக நான் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நார்மலாக நான் ஒரு ஐடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு பெருசாக வந்து ஆல்ரெடி நம்ம அதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்சென்டிவைசேஷன்றது இருக்காது. மேம், இப்போ விமென்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்போ நாடு முழுக்க வந்து ஃப்ரீயாக ஹாஸ்டல் வந்துட்டு கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இன்னொரு ஸ்கீமையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஷீ மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ டெஃபினட்டாக விமெனை வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸாக அவங்க கிட்ட இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு பட்ஜெட்லேயுமே ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஒரு வீடு வந்து அந்த வீட்டில் இருக்கிற விமன் பேரில் வாங்கினா ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்னு ஆரம்பிச்சதாகட்டும், இல்லை நமக்கு இந்த கோவிட் ரிலீஃபை வந்து விமனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போடுவேன்னு சொன்னதாகட்டும், இல்லை சிலிண்டர் ரிலேட்டட் இன்சென்டிவ் ஆகட்டும். ஸோ விமன் ஓரியன்டாக டெஃபினட்டாக வந்து விமன் இம்ப்ரூவ் பண்ணாதான் அந்த நாடு வந்து முன்னேறும். பெண்களுடைய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அவங்க டெஃபினட்டா பார்த்துட்டே வராங்க. இந்த தடவையும் கூட வந்து அந்த ப்ரையாரிட்டி செகண்ட் லைன் ஒரு தேர்ட் லைன் ஆஃப் த பட்ஜெட் ஸ்பீச்ல நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து இந்த பட்ஜெட் பீப்புளுக்கான பட்ஜெட், பீப்புளை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், இது பாப்புலஸா இருக்காது. ஸோ பீப்புளுக்கான, ஸோ பீப்புளில் வந்து இன்க்ளூட் பண்ணதை அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள், எஸ்சி எஸ்டி சார்ந்தவங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், அதுக்கப்புறம் விமனையுமே வந்து அங்கே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்து விமனுடைய எக்கானமியை டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா, அவங்க விமன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எக்கானமிக்கு நம்மளுடைய வளர்ச்சி இன்னுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து அந்த ஃப்ரீயாக கொடுக்குற பணத்தை தாண்டி விமென்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல வந்து வெறும் வட்டிக்கு வாங்கி அந்த பணத்தை ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு சுய தொழில்னு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மென்டர்ஷிப், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம், நம்ம எக்கனாமிக் சர்வேலையுமே சொல்லப்பட்டது, நம்மளுடைய 145 கோடி மக்களுமே இந்த ஒரே ஜென்ரேஷன்ல டக்குன்னு ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அந்த வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்துல விமனுக்கு கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே வந்து கரெக்டான விஷயம். அதை கரெக்டா தான் அவங்க இது வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. விமன் அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு கரெக்டா அதை வந்து அவங்களுடைய பொட்டன்ஷியலை எக்கானமி க்ரோத்துக்கு அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அவங்களும் முன்னேறலாம், நாடும் முன்னேறும். ஓகே சார், அடுத்த முதலீடுகள் அப்படின்ற வர விஷயத்தில் இப்போ இந்த எஃப்என்ஓக்கு வந்துட்டு 0.2லேருந்து 0.5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பணம் செலுத்துறதுலேருந்து வரி வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த ஒரு பட்ஜெட்டில் ஒரு சிறிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. என்ன ஒரு கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம், இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 18 மந்த்ஸாகவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்கல. ஸோ அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா ஒரு 85,000க்கு இண்டெக்ஸை டச் ஆயிருந்தது சென்செக்ஸ். அண்ட் இப்போ ஒரு 80,000க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் ஒரு நெருக்கடி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை 0.02% ஃபியூச்சர்ஸ்லேருந்து ஒரு 0.05% இன்க்ரீஸ் பண்ணது கொஞ்சம் அந்த ஒரு டைமிங், அது ஒரு மிஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் அன்னெசரி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கன்சிடரிங் இந்த ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு. பட் அது நல்லது. எதனால் அப்படின்னாக்கா, நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பெக்குலேஷன் பின்னாடி போயிட்டு நிறைய காசை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விட்டுக்கிட்டே இருக்காங்க. 94% மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா, இந்த எஃப்என்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்பெகுலேட்டிவ் லிவரேஜிங் பண்ணுறவங்க
லாஸஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. செபி இதை வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. செபி மட்டும் இல்லை, நிறைய புரோக்கரேஜ் ஹவுஸும் சொல்கிறாங்க அவங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரே இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு சிறிய ஒரு இடைவெளியில் பணக்காரன் ஆகணும், அதுக்கு என்ன வழின்றதை பார்த்துட்டு இந்த F&O பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட பார்ட்டிசிபேஷன், ரீட்டைல் இன்வெஸ்டரோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாகும். அது நிச்சயமாக அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அது சொல்லக்கூடிய அந்த ஒரு டைமிங் அது கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. மார்க்கெட் ஒரு 1.8% அந்த பட்ஜெட்டை அன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த கேபிட்டல் ஸ்டாக்ஸ், க்ரோ அண்ட் ஏஞ்சல் ஒன் அண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை பார்த்து. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டிரான்சாக்ஷன் கம்மி ஆகிடும் நேச்சுரலி. ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஆகலை இது. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. டைமிங் கொஞ்சம் ஒரு பேட் டைமிங்கில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசிஎஸ் நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5%லேருந்து 2% நீங்கள் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் டூரிசமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு லீஷர் ட்ராவலாகவும் இருக்கலாம். 5லேருந்து ஒரு 2%க்கு டிசிஎஸை கொண்டு வந்ததும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அது இட் வில் ஹேவ் அ மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸ். மேம், இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும், அந்த விலை குறையும் பொருட்கள், விலை ஏறும் பொருட்கள் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறோன்னா, இப்போ இந்த வாட்ச்சு அண்ட் வந்து கேமரா இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தோல் சார்ந்த பொருட்கள் இதுக்கு எல்லாமே வந்துட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? டெஃபினட்டாக. இப்போது சார் முன்னாடி சொன்னாங்க, இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர் லைக் பொருட்களுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இண்டிஜினியஸாக இந்திய நாட்டுக்குள்ளேயும் சரி, வெளிநாட்டு வர்த்தகமாக இருந்தாலும் சரி, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து சர்வீஸ் நிறைய இருக்கிறதுனால இருக்கோடுகள் எஃபெக்டில் இது கம்மியாக தெரியுதா, இல்லை நிஜமாவே நம்ம பொட்டன்ஷியலுக்கு இது கம்மியாக இருக்காங்கிறதும் இருக்கிற கேள்வி. பட் வெளிநாட்டிலிருந்து நம்மளை அசஸ் பண்ணவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து வி ஆர் ஃபங்க்ஷனிங் பிலோ ஆர் பொட்டன்ஷியல், நம்மளால இன்னமுமே பண்ண முடிகிற விஷயத்தை இந்திய நாடு பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கமெண்ட்டுமே கூட. ஸோ இப்போ இவ்வளோ ஒரு ரிசோர்ஸஸ் இருக்கிற ஒரு நாட்டில் இந்த மேனுஃபேக்சரிங்கை வந்து ப்ரமோட் பண்ணணும் டெஃபினட்டா அப்படின்னாக்கா நம்ம அந்த போட்டியை வந்து குறைச்சி ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்துதான் ஆகணும். அதுக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வரி டேரிஃப் ரிலேட்டட் சேஞ்சஸ். ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கொண்டு வரும்னு தான் நம்ம நம்பலாம். இந்த தடவை பட்ஜெட்டோட ஃபர்ஸ்ட் இதுவே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது சம்பந்தமான ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. இப்போ ஜென்சி அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ இருந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்களோட முதலீடுகளும் இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் கூட இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கான இந்த பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது சார் இதில்? ஜென்சி அவங்க இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து 2003 என்னோட MBA முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சேலரி வந்து 12,500லேருந்து ஒரு 15,000 வந்ததுன்னா ஒரு பெரிய சேலரி, நல்ல சேலரி அது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே வந்து ஒரு MBA முடிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிலேயோ இல்லை ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ்லையோ ஒரு 45,000க்கு நிச்சயமாக ஒரு சேலரி கிடைக்குது. ஸோ அவங்களோட சேவிங் ப்ரப்போர்ஷன் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்ப்புக்கு இந்த பட்ஜெட் இருக்குதா? ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ஜென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய புதுசான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸை ஃபாலோ பண்ணுற ஒரு மக்களாக இருக்காங்க. அவங்க கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், இல்லை அதை மாதிரி ரிலேட்டட் இல்லை F&Oஸாக இருக்கலாம், இல்லை குயிக்காக வந்து நம்ம எப்படி பணக்காரன் ஆகிறது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் எதில் அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கிறது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டாளராக இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும். நியர் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஆனால் நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜென்சியாகவே இருந்தாலும் அவங்க வந்து SIP முறையில் பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சஸ்டெயினபிள் அண்டு மொத்தம் 3 டைப் ஆஃப் கிரெடிட் ரேட்டிங் இருக்குது முக்கியமாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜங்க்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய க்ரோத்தே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 வருஷமாக ஒரு ஸ்டேபிள் எக்கானமியாக தான் வந்து மற்ற உலக நாடுகள் நம்மளை பார்த்துட்டு இருந்தது. ஆனால் முதல் முறையாக 2025 அந்த ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஸ்டேபிள்லேருந்து பாசிட்டிவ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. JP Morgan ஸ்டான்லியாக இருக்கலாம், இல்லை பிளாக் ராக்காக இருக்கலாம், நிறைய கோல்ட்மேன் ஷாஸாக இருக்கலாம். ஸோ இப்போது ஸ்டேபிள்லேருந்து பாசிட்டிவ் அப்படின்னாக்கா நம்ம இண்டிவிஜுவலாக சஸ்டெயின் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளோட க்ரோத் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 7.2% க்ளோ ஆகிட்டு இருக்கும். ஃபிஸ்கல் டெஃபிசிட் 4.4லேருந்து 4.3க்கு கம்மி ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லா மைக்ரோ அண்ட் மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் க்ரோத்துக்குன்னா அடுத்த ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம்னு இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஜென்சிக்கு இது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்.
ஆனா அதே நேரத்துல வந்து இப்ப 2026 2027 வருஷத்துல வந்து 16.7 லட்சம் கோடி கடன் வாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு பிளஸ்ஸா மைனஸா? கடன் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வேர்ல்டு டெட் அதிகமாயிட்டு தான் இருக்குது. நீங்கள் கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு மல்டிப்ளேயர் எஃபெக்டை கொண்டு வருது. அது என்ன ஒரு மல்டிப்ளேயர் எஃபெக்ட்? இன்னைக்கு வந்து எம்எஸ்எம்இக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நிறைய ஜாப் கிரியேஷன் கொடுக்குது. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு மேனுஃபேக்சரிங் அவன் என்ன பண்ணுவான்? செங்கல் வாங்குவான், சிமெண்ட்டை வாங்குவான், ஸ்டாக் மெட்டீரியல்ஸ் வாங்குவான். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க? ஒரு பல குடும்பங்கள் வந்து அதில் வந்து ஒரு பெனிஃபிட் அடையுது. இது பேர் தான் மல்டிப்ளேயர் எஃபெக்ட் அப்படின்னு வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கடன் வாங்குறோம், கடன் அதிகமாயிட்டு இருக்குன்னா நம்மளோட ஜிடிபி எக்ஸ்பேண்ட் ஆகுது. நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா பர்சன்டேஜ், நம்ம டெட் டு ஜிடிபி அப்படின்றது தான் பார்க்கணும். நீங்கள் டெட் டு ஜிடிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 4.4 அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா கம்மி ஆகிட்டே இருக்கு. முன்னாடி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், 4.4 வந்துச்சு, இன்னைக்கு 4.3% இருக்கு. ஸோ கடனே வாங்காமல் ஒரு க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு தியரி, அது ஒரு ராங்கான ஒரு தியரி. கடனை வாங்கி என்ன அதை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு மல்டிப்ளேயர் எஃபெக்டை பார்க்கறது தான் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நம்ம ஒரு கரெக்டான ஒரு பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதில் மேம் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா இந்த மக்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா என்ன விஷயத்தை வந்து முன்னெடுக்கலாம்? எல்லாருமே அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து ஜிஎஸ்டி கம்மி ஆகிறதுனாலையோ டேக்ஸ் டிஃப்ரென்ஷியல் ஆகிறதுனாலையோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது பாதிக்கப்படக்கூடாது. இப்போ சார் சொன்ன மாதிரி லைக் நம்ம இப்போ இவங்க நாடு அளவில் சொன்னாங்க, கடன் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு குட் சைன். அதே தான் வீட்டுக்கும் அப்ளிகபிள். இப்போ நம்ம வந்து கடன் வாங்கி ஒரு லக்ஸுரி காரை வாங்கி அது வந்து நான் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னாக்கா அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ நம்ம எங்கே கடன் வாங்குறோம் அப்படிங்கிறதும் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஜென்சி நீங்கள் டச் பண்ணதுனால சொல்கிறேன் நான், இப்போ நம்ம அந்த ஒரு ஹார்ட் கோர் வேல்யூ சிஸ்டம்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்மளுடைய அம்மா அப்பாலாம் வந்து அவங்களுடைய தேவைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வந்து சேவ் பண்ண மாதிரியான ஒரு நாடு தான் நம்மளுடைய நாடு. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்சி வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் கிடையாது, இன்னைக்கு வாழ்க்கை நான் நல்லா வாழ்ந்துடணும் அவ்வளோதான் அவங்களுடைய மொத்த ஒரு எய்மா ப்ராப்ளி லைக் லைஃப் ஸ்டைலாக வந்து இருக்கு. ஸோ இது வேல்யூ சிஸ்டம் வைஸ் இது வந்து அடுத்தவங்களுக்கான கன்சர்ன் இதெல்லாம் வந்து கரெக்டாக தப்பாங்கிறத தாண்டி அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு வந்து இந்தியா டெஃபினட்டா டெவலப் ஆயிருக்குங்கிறது நம்ம அங்கேயே கண்ணாடி மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா அப்போ வந்து இங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் பேசிக் நீட்ஸுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த கஷ்டம் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு எல்லாருமே அந்த மிடில் கிளாஸ் லெவலுக்கும் மேலே போயிட்டதுனால நிறைய பேர் வந்து வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கஷ்டம் தெரியலை அப்படிங்கிறதான் சொல்லணும். பட் நிலைமை இப்படியே இருந்ததுன்னா சூப்பர். பட் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவா யோசிச்சா கூட டெஃபினட்டா ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானிங்கை அவங்களுடைய ஃபினான்சஸ்க்கு தகுந்த மாதிரி வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த நேஷனல் பட்ஜெட்டு ஓகே ஃபைன், நம்மளோட பட்ஜெட்டை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிற வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும். சார், வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு பெனிஃபிட் கிடைக்கும், இந்த பிசினஸ் நீங்க பண்ணலாம், இல்ல இந்த விஷயங்கள் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன கருத்து சொல்வீங்க? ரெண்டு விதமான ஒரு மக்கள், சேலரிட் மக்களும் இருக்காங்க, சுய தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னு இருக்கிறாங்க. சேலரிட் அப்படின்றவங்களுக்கு முதல்ல என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, பேலன்சிங் பிட்வீன் கரண்ட் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் லைஃப். எல்லாருமே வந்து இந்த ஒரு சோஷியல் மீடியா பியர் ப்ரெஷர், இப்போ யாரோ ஒருத்தர் டூர் போகிறாங்க, இப்போ நானும் அவங்கள மாதிரியான டூர் போகணும், நானும் அது மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சிவ் வாட்சை வாங்கணும். ஸோ அந்த விஷயத்தை முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுதுனாக்கா அதில் இருக்க சுவாரஸ்யம் போயிடுது, அதில் ஒரு பெரிய ஒரு காசு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுது. எக்ஸ்பென்சிவ் வாட்ச் இல்லைனா ஃபர்ஸ்ட் காப்பியாவது வாங்கலாம், எக்ஸ்பென்சிவ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் காப்பியாவது வாங்கணும். ஸோ லிவ் லைக் கிங் சைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பட் முக்கியம். இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் பேலன்சிங் பிட்வீன் டுடே அண்ட் ஆல்சோ டுமாரோ. ஸோ நாளைக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கான ஒரு 20% ஆஃப் யுவர் இன்கம் கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டுக்கு சேர்த்து வைக்கணும். அது ஒரு லாங் டேர்மாக பார்க்கணும். அது ஒன்று. ஆண்டர்பிரனர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் முனைவோர், இந்தியா ஒரு நல்ல ஒரு டெவலப்டு எக்கானமியாக ஆகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது யாரால் முடியும்னாக்கா அந்த ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர். பெரிய ஒரு வித்தியாசம் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்னன்னாக்கா, அங்கே அந்த கான்சன்ட்ரேஷன் பெட்
பெரிய பெரிய லார்ஜ் எக்கனாமிக்ஸ் அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக வளர்ந்துட்டு வரதே தவிர்த்து சின்ன சின்ன கம்பெனி அங்கே நீங்கள் பார்க்கவே முடியாது, ரொம்பவுமே அரிது அது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டாப் 10 கம்பெனி மட்டும்தான் பெரிய ஒரு ஆதிக்கம் இருக்கும். ஆனால் இந்தியா அப்படி இல்லை, அதோட ரிவர்ஸ் ப்ரொபோர்ஷன் அது. நிறைய இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்எம்இக்கு நிறைய இன்சென்டிவைசேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ட்ரெண்ட் என்ன, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எடுத்துங்க. இன்னைக்கு டிஃபென்ஸ் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இண்டிஜினியஸாக வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ ட்ரோன் மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், இல்லை ட்ரோன் அப்படின்றதுல வந்து ஒரு ஜிபிஎஸ் ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்னொரு கண்ட்ரியோட ஒரு ஜிபிஎஸ்ஸை பொறுத்துறதை விட நம்ம இண்டிஜினியஸாக மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ஜிபிஎஸ் அந்த ட்ரோனில் வைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனாக்கா கண்டிப்பாக நம்ம கண்ட்ரி அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இன்னைக்கு. ஸோ இதை மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த செக்டாரில் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு நல்லா இருக்குன்ற ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அது மாதிரியான செக்டாரில் எக்ஸ்பர்டைஸை வளர்த்துக்கிட்டு டீப் எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். எல்லாருக்குமே காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியோ ஒரு பெரிய ஒரு கம்பெனியோ என்டர்பிரைஸையோ பண்ணணும். பட் அதுக்கு முக்கியமாக வந்து ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் வேணும். அதை செய்யுங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஒரு 50 மணி நேரம் ஒரு 60 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யணும்னு சொன்னாக்கா ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்தது சோஷியல் மீடியாவில். ஆனால் நீங்கள் ஈலான் மஸ்க் உலகத்தோட பெரிய ஒரு பணக்காரர், அவர் ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாரு நீங்களே பாருங்கள். சாட் ஜிபிடியை கேளுங்க, இல்லைன்னா ஒரு இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள். எல்லா ஆண்டர்பிரனர்ஸுமே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் டீப் எக்ஸ்பர்டைஸ், இதுக்கு காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் சார். 2 பேருமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் இந்தியன் பேங்கின் இண்ட் ஸ்மார்ட் ஆம்னி சேனல் மொபைல் பேங்கிங் ஆப் 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன்